عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. الحمد لله. قال الله تعالى في كلامه الأعلى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات إلى آخر الحديث، وكما قال عليه الصلاة والسلام. الحمد لله. صلى الله عليه وسلم رسول النبي الكريم، نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை என்னவென்று சொன்னால், எத்தனையோ நபர்கள் நம்மை போன்றுதான். அல்லாஹ் அவர்களுக்கும் ரிஸ்க் அளிக்கின்றான், நம்மவர்களுக்கும் ரிஸ்க் அளிக்கின்றான். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டி வைத்திருக்கின்றான், நம்மவர்களுக்கும் ஆயுளை அல்லாஹ் தஆலா நீட்டி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் சந்தோஷத்தை தந்திருக்கின்றான், நம்மவர்களுக்கும் சந்தோஷத்தை தந்திருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு தொழுகைதான். அவர்கள் தொழ மறுக்கின்றார்கள், நாம் எல்லாம் தொழுது அமர்ந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட தொழுகையினுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். நாம் தொழக்கூடிய தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம். தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே பேசும் பொழுது ஒரே சம்பவத்தை பல முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்களாம். என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே தைன், கடனை பற்றி அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றார். அதே போன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலேயே மிகவும் செல்வந்தராக இருந்தார்கள். அப்பேற்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்வந்தர்கள் அல்லவா. ஆகையால் மக்கள் அவர்களிடத்திலே கடன்களை வாங்கியிருக்கின்றார்கள். கடனாக சில பணங்களை வாங்கியிருக்கின்றார்கள். அதனை திருப்பிக் கொள்வதற்காக ஒரு நாளை நிர்ணயம் செய்கின்றார்கள். ஒரு நாளை நிர்ணயம் செய்து அந்த நாளிலே அவர்களினுடைய கடனை அவர்கள் திருப்பி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொழுகைக்காக வேண்டி பாங்கு செல்லப்பட்டு விட்டது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பொழுதும் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். பள்ளியிலே இக்காமத் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் ஓடோடி செல்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், ஓடோடி செல்கின்றார்கள் பள்ளியின் பக்கம். அவர்கள் உலு செய்து உள்ளே வருவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தக்பீரை தஹ்ரீமாவை முடித்து விட்டார்கள். தக்பீர் கட்டியதிலிருந்து இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்கு முன்னால் கட்டக்கூடிய அந்த தக்பீரை தஹ்ரீமா என்று சொல்லுவார்கள். தக்பீரை தஹ்ரீமா என்று சொன்னால், நம்மவர்களுக்கு இந்த நேரத்திலே எதுவெல்லாம் ஹலாலாக ஹராமாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் ஹராமாகிவிடும். அதுதான் தக்பீரே தஹ்ரீமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த தக்பீரே தஹ்ரீமாவை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் விட்டுவிட்டார்கள். உடனே அவர்கள் இதுவரை தக்பீரை தஹ்ரீமாவை விட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்பேற்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தக்பீரை தஹ்ரீமாவை விட்டு விட்டார்கள். உடனே தொழுகை முடிந்த பின்னால் உடனே மார்க்கெட்டின் பக்கம், அதாவது கடை வீதியின் பக்கம் சென்று அவர்கள் மனதில் நினைத்தார்கள், இந்த கடனினுடைய பணம்தானே என்னை தக்பீரை தஹ்ரீமாவை விட்டும் என்னை தடுத்து விட்டது. ஆகையால் இது அனைத்தையும் நான் சதகா செய்கின்றேன் என்கின்ற நியத்திலே அவர்கள் சதகா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். பார்த்து கேட்கின்றார்கள், அவுஃபே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நீங்கள் ஏன் இந்த பணத்தை சதகா செய்து கொண்டிருக்கின்றீர்கள்?
யார சொல்லலாம், மக்களின் இடத்திலே கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடனை வாங்கக்கூடிய இந்த நேரத்திலே தக்பீரை தஹரீமாவை விட்டுவிட்டு யார சொல்லலாம், அதற்கு இது பரிகாரமாகிவிடும் என்றுதான் நான் கொடுக்கின்றேன் யார சொல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாம், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரினுடைய சொத்துக்களை நீங்கள் விற்று அதனை பணமாக எடுத்து சதக்கா கொடுத்தாலும் ஒரே ஒரு தக்பீரை தஹரீமாவிற்கு ஈடாகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெருமானார் இவ்வாறு சொல்லியதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரை தக்பீரை தஹரீமாவை விட்டது கிடையாது என்பது வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஆக ஃபஜரினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த நசீபில் பொருட்டால் நம் அவர்களை தக்பீரை தஹரீமாவை பேணி நடக்கக்கூடிய மக்களில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அது மகிழ்ந்து சிரித்த மன்னமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மர்மையிலே கண்மணி கோமாநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாஅத் என்னும் சிபாரிசை பெற்று அன்னாரோடு கலம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம் ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் நம்மோடு ஒன்றித்து வாழக்கூடிய உற்றார் உறவினர்களையும் நமக்கு மார்க்கம் போதித்த உஸ்தாத்மார்களையும் உலகத்தில் முஸ்லிமாக முக்மினாக அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் படைத்தான் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சந்திக்க செய்வானாக என்ற நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை மாற வைத்தவனாக நாம் அதிக நன்மைகளை செய்திடவும் பாவங்களை தவிர்த்திடவும் நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும் பாவங்கள் எல்லாம் கலைந்திடவும் அல்லாஹ் இந்த நல்லதான் நேரத்தில் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம் அத்துடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.